குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை போகசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது கடந்த மே மாசம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசி நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியா பாத்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசியின் 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்புவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அதை பார்க்குறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் பொழுது அதனுடைய தன்மைக்கேற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்யப்படுகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டே சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு. அப்புறம் எனக்கு மீன ராசியிலிருந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசி நேயர்களுக்கான பொது பலன். துலாம் ராசி நேயர்களுக்கு
2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த 2024 துலாம் ராசியினருக்கு என்னென்ன மாற்றங்கள் ஜூன் மாதத்தில் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நமது துலாம் ராசினியர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க. வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசத்தில் ஏற்படுகின்ற நன்மைகளையும் மற்றும் நல்லவிதமான மாற்றங்களையும் நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ துலாம் ராசி அப்படின்னு நம்ம முதல் சொல்றது நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ராசி. இதை நான் இன்னொரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். எங்க துலாம் ராசிக்கான நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க, எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்க, நாங்கள் மட்டும் ஏங்க நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் நண்பர் துலாம் ராசிக்காரங்க பதிவிட்டுருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத விட நீங்கள் நீதியும் நேர்மையும் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் என்பது உண்மை. ஏன் அதை உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசியில் நீதியின் அரசரான சனி பகவான் உச்சம் பெறாரு. இப்போ அவங்க வீட்டில் ஒரு நல்லவர் உட்கார்ந்தாங்க, உங்கள் வீட்டில் ஒரு நல்லவர் உட்கார்ந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல விஷயங்கள் தான் செய்வீங்க, யாருமே பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் செய்ய மாட்டீங்கல்ல. ஸோ அப்படி செய்யும்போது ஏதோ ஒன்று வரும், அந்த நல்லவர் விட்டு போயிடுவார். இதான் விஷயம். ஸோ நீங்கள் சரியான விஷயங்களை நீதி தவறாமல் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளோ பிரச்சனைகளோ உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. எப்பவுமே சோதனைகள் கடந்து வெற்றி பெறுவதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷன். அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு நீதி நேர்மையை கடைபிடிக்காங்களோ அவங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான முன்னேற்றங்கள், அதாவது எந்த வழியில் அந்த முன்னேற்றம் சொல்ல முடியாது, எந்த கிரகங்கள் மூலமாகவோ அல்லது எந்த இறைவன் மூலமாக உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நீதி நேர்மையை கடைபிடிச்சிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கஷ்ட சூழ்நிலை நான் இருக்கேன் உங்களுக்கு அவங்க உதவக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் என கோரிக்கொள்கிறேன். மேலும் இந்த துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 2 பாதங்களுமே துலாம் ராசிக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான் நட்சத்திரம் 4 பாதங்களுமே சுவாதியோட 4 பாதங்களுமே துலாம் ராசியில் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் குரு பகவானி நட்சத்திரம் 3 பாதங்கள் துலாம் ராசியில் இருக்கு. 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் கொண்டது தான் உங்களுக்கு ஒரு ராசியின் அமைப்பு. ஸோ துலாம் ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். துலாம் ராசி உச்சம் பெற்ற கிரகம் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான். துலாம் ராசியில் வலிமை இழந்த கிரகம் பார்க்கும்போது சூரிய பகவான். சூரிய பகவான் சனி பகவான் எங்கே உச்சம் அடைகிறாரோ அந்த ராசியில் சூரிய பகவான் வலிமை இழந்தார். சனி பகவான் எந்த ராசியில் வலிமை இழக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் வலிமை இழப்பார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் தன்மை ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் நேச்சுரலாகவே கிரகங்களுடைய தன்மைகள். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் 15ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உறுதியாக விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனையில ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன நிம்மதிக்கு காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். எந்த விஷயம் எடுத்தாலும் போராட்டமாக இருக்குது, நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே கலந்த ஒரு மே மாதத்துலேருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். உங்களுடைய எதிரி தன்மையை அறிந்து உங்களுடைய எதிரி யாரையும் தெரியாமல் முயற்சிக்கிறீங்க வந்துட்டா கடந்த ஒரு மாதமா என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் யாரும் செய்வாங்க. அவனுக்கு யார் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எதற்காக நம்மளால் தாக்கம் ஏற்படுத்துகிறாங்க அவங்க தன்மையில் நீங்கள் புரியாத புதுவில் இருப்பீங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அந்த தன்மையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் போது உங்களுடைய சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் எப்போ மிதுன ராசிக்குள்ள உள்ள நுழைவாங்களோ 11ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ அதே போல அற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த காசு வரவே மாட்டேங்கி, அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் வந்துங்களா. ஸோ அந்த நிலையில் வந்து உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து யார் வாங்கினாங்களோ அவங்களே வந்து உங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வச்சுக்கோங்க, உன்னை ஒரு 6 மாதம் முன்னாடி வாங்கினேன், 1 வருஷம் முன்னாடி வாங்கினேன், நீங்கள் வச்சு இப்போ பயன்படுத்திக்கோங்க சொல்லி உங்களுடைய இக்கட்டான இந்த காலகட்டங்களில் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டயா கடன் கூட கேட்டுக்கலாம். கடன் கேட்டுட்டு நிறைய தடவை வாங்கிக்கலாம். அந்த கடனை கிடைச்சாதான் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுங்கிற சூழ்நிலை கூட இருந்துக்கலாம். அந்த நிலையிலிருந்து உறுதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும்போது வீண் நிறைய செலவுகளுக்கு நீங்கள் தவிர்க்கணும். ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீண் நிறைய செலவுகள் வரும். ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாத ஒரு செலவுகளை குறைச்சி கரெக்டான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வீண் செலவை வந்து இங்கே காப்பாற்ற முடியும். உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இயற்கை உணவுகளை பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேபோல் வந்து தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுவதனால ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பதற்கான தன்மை உண்டு. ஸோ அப்போ எந்த இடத்துல சாப்பிட்றோம், அந்த உணவு எவ்வளோ நீட்டாக இருக்குது, அந்த உணவு மூலமாக நமக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. முடிஞ்சளவு வீட்டில் உள்ள உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க. வெளியே ஹோட்டலில் சாப்பிடுவதை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நிதானமாக முடிவெடுக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கவனம் செலுத்தி செஞ்சீங்கன்னா ஜூன் மாதத்தில் ஏற்படுகிற தடைகளையும் பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த சந்தோஷம் அன்னைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் பத்ரகாளியம்மன் கோவில் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய வெற்றி என்று கூறிக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதக ரீதியான ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக முன்பே காத்திருக்கிறேன். வாய்ப்படித்த நல்ல உற்றவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரவாணி சிவகாசி. நன்றி.